அப்ப புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை இந்த ரெண்டுமே இருந்துச்சுனாலும் இந்த லேண்டுகள் இவங்க பேர்ல வாங்குறப்ப ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களே வாங்கி இவங்களே விற்கிறது, இல்லைன்னா இந்த லேண்டை வேற யாருக்காச்சும் அனாமத்தா கொடுத்துட்டு போற மாதிரி ஆகிடுது. இது ஒண்ணு. அப்புறமா லவ் பிரேக்கப். லவ் பிரேக்கப் புதன் வக்ரம். ஏன்னா புதன் தான் காதலை குறிக்கக்கூடிய கிரகம். நிறைய பேர் சுக்கரன் சொல்றாங்க, புதன் தான் காதலை குறிக்கக்கூடியது. சுக்கரனுடன் இணையும் பொழுது அவங்க காதல் வயப்படுறாங்க. இப்போ சுக்கரனும் புதன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்கு 3-11 புதன் இருந்தாலும் காதல் வயப்படுறாங்க. இந்த புதன் வக்ரம் ஆகும் பொழுது தன்னுடைய நிலையை அது என்ன பண்ணுதுன்னா ரிவர்ஸ் பண்ணுது. அப்ப என்ன ஆகுனா கொஞ்ச நாள் கழிச்சு காதல்ல பிரேக்கப் ஆகும். இந்த புதன் வக்ரமானவங்க காதல்ல பிரேக்கப் ஆச்சுன்னா ஒரு 6-7 மாசம் வெயிட் பண்ணாங்கன்னா பேச்சப் ஆகிக்கும். ஆனா புதனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்றது வேற லாஜிக். புதன் கரெக்டா இருக்கு, புதனோட சேர்ந்து ஒரு கிரகம் வக்ரமா இருக்குன்னு வைங்க, புதனும் செவ்வாயும் இருக்கு, இல்லைன்னா புதனும் சுக்கரன் இருக்குது, சுக்கரன் வக்ரமா இருக்குன்னு வைங்களேன். இங்க புதனை சுக்கரன் கெடுத்து விட்டுட்டு இந்த ஜாதகருடைய காதலி ஜாதகருடைய ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்குவான். ஐயோ, ஓகேங்களா? கூட 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 சுத்திட்டு இருப்பான், எல்லாத்தையும் வாங்கி திங்கும். கப்புன்னு ஒரு வாரம் கழிச்சுட்டு அந்த பையனோட ஓடிதான் போயிடும். அப்ப என்னன்னா இது ஒரு கோக்குமாக்கான அமைப்பு. இது ஒரு பையன் ஜாதத்துல இருக்குன்னா அந்த பிள்ளை ஓடி போயிடும். பொண்ணு ஜாதத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வக்ரமான சுக்கிரனும் இல்லைன்னா பரிவர்த்தனை அடைஞ்ச ஒரு கிரகத்தோட புதன் சேர்ந்துருக்குது அப்படின்னா இந்த பொண்ணு அவனை பக்காவா விரும்பும், எல்லாம் பண்ணுவான், அந்த பிள்ளை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்குவான்.